அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாதிஸ் மாம் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தேங்காய் எண்ணெய், அடுத்து நெய் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெல்லாரி வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு சமைக்கிறதுனால 1 கிலோவுக்கு மேலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நறுக்கி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3மே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக என்ன சேர்க்க போகிறோம்னா, சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கணும். இதை அரைச்சி விடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோவுக்கு மேலேயே நீங்கள் தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 பச்சை மிளகா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் ஆட் பண்ணுறது தான் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறது தான் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு. இது சீரக சம்பா அரிசி. ஸோ இந்த சீரக சம்பா அரிசி இது ஒரு குட்டான்னு சொல்லுவாங்க. இதில் 7 குட்டான் எடுத்திருக்கோம். 7 குட்டானில் கிட்டத்தட்ட 15 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ணுறோம். அது என்னென்னா ஆட் பண்ணுறாங்க, பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறாங்க. பிரியாணி மசாலா எப்படின்னா, பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் நம்மளை வறுத்து நல்லா திரித்து அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இதுக்குன்னு தனியாக பிரியாணி மசாலாங்கிறதுலாம் ஆட் பண்ண தேவையில்லை. இதே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்க விடலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா கனிஞ்சு வரும். இப்போ பச்சை மிளகா, தக்காளி நறுக்கி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம மறுபடியும் வதக்கி விடலாம். இப்போ தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பெரிய வெங்காயம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கனிஞ்சு வர ஒரு கிரேவி பதத்துக்கு கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கொதித்து வருது. மறுபடியும் நம்ம அதோட எண்ணெய் தெளிகிற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை நம்ம அரிசி சேர்க்கும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம பார்த்தாவே தெரியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அதை அதாவது எண்ணெய் தெளிகிற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வதக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்குனா போதும். இப்போ எண்ணெய் நல்லா பாருங்கள், நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வருது இல்லையா? இந்த மாதிரி நம்ம நல்லா தெளிஞ்சு வர நேரத்தில் தான் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு ஆட் பண்ணணும். இப்போ இந்த கரண்டியில் ஃபுல்லாக கிட்டத்தட்ட இது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே, ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே வரும் இஞ்சி வெள்ளைப்பூடு. கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு நம்ம சமையலில் மட்டன் பிரியாணி செய்யும்போது 2.5 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம் இஞ்சி வெள்ளைப்பூடு. ஸோ அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி வெள்ளைப்பூடு ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் டக்குன்னு கிண்டியை விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். பக்கத்தில் தனியாகவே நாங்கள் மட்டனை வேக வச்சு குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணியை தனியாக எடுத்து வச்சாச்சு, மட்டன் தண்ணியை தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ மட்டனை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ மட்டன் ஆட் பண்ணியாச்சு. மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம மறுபடியும் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இப்போ அம்மா தயிர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ தயிர் எதுக்குன்னா, அந்த மட்டன் ரொம்ப சாஃப்ட்டு கொடுக்கும். அந்த நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ஆட் பண்ணுறாங்க, தயிர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 100 கிராம்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். ஸோ தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு கலரும் கொடுக்கும்.
அதே சமயம் நம்ம கூட்டு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் அரைச்சி குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோமே அந்த மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. இது தனியாக அரைச்ச வந்து தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதுவும் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுவோம். அதோடு சேர்த்து காஷ்மீரி ரெட் சில்லியும் ஆட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நல்ல கலர் கொடுக்கும். ஓவர் உரைப்பாக ரொம்ப காரமாக இருக்காது. அதனால் கலராக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் அதை ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து தயிர் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு வேறு சேர்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன செய்யணும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக விடலாம். இப்போ நல்லா வேக விட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அம்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுப்பாங்க. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு எடுத்துக்கலாம். ஒரு 15 பேருக்கு நம்ம சேர்ந்து சாப்பாடு ஆக்குறோம்னா அது எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அது மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து அது நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா வேக விடணும். அப்போ வேக விடும்போது அதில் இருக்கிற தண்ணி நல்லா ஜூஸியாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோன்னா, தேங்காய் பாலில் பாதாம் அரைச்சி நம்ம சேர்க்கணும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாதாம் சேர்த்துருக்கிறனாலையும் நம்ம வந்து இந்த பிரியாணியில் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி தான் சேர்ப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திண்டுக்கல் பிரியாணி எவ்வளோ ஃபேமஸோ அதை விட எங்கள் அம்மா செய்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்தளவுக்கு அம்மா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேர்ப்பாங்க. இதில் வந்து நமக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அம்மா இப்போ ஆட் பண்ணுறாங்க, மிளகாய் தூள் கொஞ்சம் பத்தலை, அதனால் ஆட் பண்ணுறாங்க காரத்துக்கு. அப்புறம் வந்து என்னென்னா, இந்த டைமில் வந்து நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கல்லுப்பு அம்மா ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, கொஞ்சம் நம்ம நல்லா வேக விடணும். நல்லா வேக விடுறதுக்கு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து வேக விடலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம அரிசிக்கு தண்ணி அளந்து வைக்கணும் இல்லையா. இப்போ இந்த உலக்கில் 7 உலக்கு எடுத்திருக்கோம் அரிசி, சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோன்னா இந்த சட்டியில் கிட்டத்தட்ட 9 உலக்கு தண்ணி எடுத்துக்கணும். இதில் நம்ம வந்து 9 உலக்குனா இந்த உலக்குலேயே ஒரு 9 தடவை தண்ணி ஃபுல்லாக நிறச்சி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இதில் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஜீனி. அதாவது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கணும். ஜீனி சேர்த்துக்கிறனாலையும் அந்த பிரியாணியில் வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அரிசி எடுத்துக்கிறோம். சீரக சம்பா அரிசி ஒரு 12லேருந்து ஒரு 15 பேர்கிட்ட சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப மெனக்கட தேவையில்லை. இந்த இட்லி சட்டியில் நீங்கள் வந்து இந்த அளவு சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக சீரக சம்பா அரிசியை எடுத்திருந்தால் போதும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசியை எடுத்து இந்த உலக்குலையோ இல்லை நீங்கள் சாதாரணமாகவே எடுத்தாலே போதும். நீங்கள் மார்க் இருக்கிற அளவுக்கு நம்ம சீரக சம்பா எடுத்துக்கிட்டு அந்த மார்க் அளவே நம்ம தண்ணியும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதுலேருந்து ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற சீரக சம்பா, இந்த அளவுக்கு நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ரேஷியோவில் வாட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரொம்ப களைய தேவையில்லை. மட்டன் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸுக்கு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, தனியாக சீரக சம்பா அரிசிக்கு எடுத்து வச்ச தண்ணியை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும், அரிசி ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு, சாரி. அடுத்து நம்ம அந்த அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுறணும். கிண்டி விடுவோன்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி கிளறி விடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே அரிசியோடு இருக்கும்போதே நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சாதம் வந்து உடையாது.
இல்லைனா நம்ம ரொம்ப அடிக்கடி கிண்டுற மாதிரி இருக்கவும் கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம 2 தடவை கிண்டி விட்டுறணும். அப்போவே நம்ம உப்பு எப்படி இருக்குன்னு சரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து தம்மில் போடுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் மறுபடியும் லைட்டாக கிண்டி விடணும். அப்போ இந்த கரண்டி வச்சு கிண்டாமல் இந்த கரண்டியோட பின்பாகத்தை பக்கமாக வச்சு நம்ம கிண்டி பார்க்கணும். இல்லைனா அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ நம்ம நல்ல கிண்டினதுக்கப்புறம் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து ஹையில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து வேக விடணும். ஃப்ளேமை வந்து குறைச்சிடக்கூடாது. இல்லைனா அரிசி வந்து நறுக்கரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன அரை வேக்காடாக வெந்து போன மாதிரி ஆயிரும். ஸோ அது நறுக்கரிசி விழுந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து மூடி போட்டு மூடிடணும். அடிக்கடி மட்டும் கீழே பிடிச்சிடாத அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக கிண்டி விட்டால் போதும். இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சு வேக விடலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ கடைசியாக நம்ம லைட்டாக கிண்டி விடுறோம். அவ்வளோதான். லைட்டாக அப்படி கிண்டி விட்டால் மட்டும் போதும். இப்போ வந்து 15% வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து அவ்வளோதான். இது தம்மில் போடுற மாதிரி ஒரு 10 மினிட்ஸை போட்டு மறுபடியும் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக மேலே மட்டும் தண்ணி தெளித்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து மேலேயும் நல்லா வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.